ஏனோக்கின் முதலாம் புத்தகம். காவலாளர்கள். அதிகாரம் 4. தேவதூதர்களின் பரிந்து பேசுதல். அப்பொழுது மிக்கேல், உரியேல், ரப்பேல், காபிரியேல் ஆகியோர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பூமியின் மேல் மிகுந்த இரத்தம் சிந்தப்படுகிறதையும் பூமியின் மேல் சகலவித அக்கிரமங்களும் செய்யப்படுகிறதையும் கண்டார்கள். அவர்கள் ஒருவரோடொருவர், குடிகள் இல்லாத பூமி தன் குடிகளின் கூக்குரலின் சத்தத்தை வானத்தின் வாசல்கள் பரியந்தம் எழுப்புகிறது. இப்பொழுது வானத்தின் பரிசுத்தவான்களே, மனிதருடைய ஆத்துமாக்கள் உங்களிடத்தில் தங்கள் வழக்கை கொண்டு வந்து எங்கள் நியாயத்தை உன்னதமானவர் சமூகத்திற்கு கொண்டு போங்கள் என்று முறையிடுகிறார்கள். அவர்கள் யுகங்களின் கர்த்தரை நோக்கி, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, யுகங்களின் தேவனே, உமது மகிமையின் சிங்காசனம் சகல யுகங்களின் தலைமுறைகளுக்கும் நிலை நிற்கிறது. உமது நாமம் பரிசுத்தமும் மகிமையும் சகல யுகங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டதுமாயிருக்கிறது. சகலத்தையும் நீர் உண்டாக்கினீர், எல்லாவற்றின் மேலும் உமக்கு வல்லமையுண்டு. உமது பார்வைக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கின்றன. நீர் சகலத்தையும் காண்கிறீர், ஒன்றும் உம்மிடத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. ஆசாசேல் செய்ததை நீர் காண்கிறீர். அவன் பூமியில் சகல அநீதியையும் போதித்து வானத்தில் இருந்த நித்திய ரகசியங்களை, மனிதர் கற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டவற்றை வெளிப்படுத்தினான். மேலும் சம்லாசாஸ் என்பவனுக்கு நீர் அவன் கூட்டாளிகள் மேல் ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுத்திருந்தீர். அவர்கள் பூமியில் உள்ள மனுபுத்திரரின் குமாரத்திகளிடத்தில் போய் அந்த பெண்களுடன் சயனித்து தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டு சகலவித பாவங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். அந்த பெண்கள் ராட்சதர்களை பெற்றார்கள். அதனால் பூமி முழுவதும் இரத்தத்தினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. இப்பொழுதும் இதோ மரித்தவர்களின் ஆத்துமாக்கள் கூக்குரலிட்டு தங்கள் வழக்கை வானத்தின் வாசல்கள் பரியந்தம் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய புலம்பல்கள் பூமியில் செய்யப்படும் அக்கிரம செயல்களின் நிமித்தம் எழும்பி ஓயாமல் இருக்கின்றன. சகலமும் சம்பவிப்பதற்கு முன்னமே நீர் அவைகளை அறிந்திருக்கிறீர். இந்த காரியங்களை நீர் காண்கிறீர். நீர் இவைகளை பொறுத்துக் கொள்கிறீர். இவைகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறீர். அப்பொழுது உன்னதமானவரும் பரிசுத்தரும் மகத்துவமுள்ளவருமாகிய கர்த்தர் திருவுளம் பற்றி உரியேலை லாமேக்கின் குமாரனிடத்தில் அனுப்பி அவனுக்குச் சொன்னது, நீ நோவாவினிடத்திற்கு போய் என் நாமத்திலே அவனுக்கு நீ உன்னை மறைத்துக்கொள் என்று சொல். சமீபித்து வரும் முடிவை அவனுக்கு வெளிப்படுத்து. பூமி முழுவதும் அழிக்கப்படும். ஒரு ஜலப்பிரளயம் பூமி முழுவதின் மேலும் வரப்போகிறது. அதில் உள்ள யாவற்றையும் அது அழிக்கும். இப்பொழுது அவன் தப்பித்துக் கொள்ளவும் அவன் சந்ததி உலகத்தின் சகல தலைமுறைகளுக்கும் காக்கப்படவும் அவனுக்கு போதி. பின்னும் கர்த்தர் ரபேலை நோக்கி, அசாசேலை கையையும் காலையும் கட்டி அவனை அந்தகாரத்திலே தள்ளு. துதாவேலில் உள்ள வனாந்தரத்திலே ஒரு திறப்பை உண்டாக்கி அவனை அதிலே தள்ளு. அவன் மேல் கரடுமுரடான கற்பாறைகளை போட்டு அவனை இருளால் மூடு. அவன் அங்கே நித்திய காலமாய் தங்கியிருக்க கடவன். அவன் ஒளியை காணாதபடிக்கு அவன் முகத்தை மூடு. மகா நியாய தீர்ப்பு நாளிலே அவன் அக்கினியிலே தள்ளப்படுவான். தேவதூதர்கள் கெடுத்த பூமியை சொஸ்தப்படுத்து. பூமியின் சொஸ்தமாதலை பிரசித்தம் பண்ணு. அவர்கள் வாதையை ஆற்றும் படிக்கும் காவலாளர்கள் வெளிப்படுத்தி தங்கள் குமாரர்களுக்கு போதித்த எல்லா ரகசிய காரியங்களினாலும் மனுபுத்திரர் யாவரும் அழிந்து போகாதபடிக்கும் அதை செய். பூமி முழுவதும் அசாசேலால் போதிக்கப்பட்ட கிரியைகளினாலே கெட்டுப் போயிற்று. பாவத்தையெல்லாம் அவன் மேல் சுமத்துங்கள். காபிரியேலை நோக்கி கர்த்தர், முறைகேடாய் பிறந்தவர்களுக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் விரோதமாகவும் வேசித்தனத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சென்று காவலாளர்களின் பிள்ளைகளை மனிதருக்குள் இருந்து அழித்துப் போடு. அவர்கள் போரிலே ஒருவரையொருவர் அழிக்கும்படி ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை அனுப்பு. அவர்களுக்கு நீடித்த நாட்கள் இராது.
அவர்கள் உன்னிடம் செய்யும் எந்த விண்ணப்பமும் அவர்களுடைய பிதாக்களுக்காக அவர்கள் சார்பாக அருளப்பட மாட்டாது. ஏனெனில் அவர்கள் நித்திய ஜீவனை அடையவும் அவர்களில் ஒவ்வொருவரும் 500 வருஷம் வாழவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மிக்கேலை நோக்கி கர்த்தர், சம்லாசாசையும் பெண்களுடன் சகலவித அசுத்தங்களிலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளும்படி சேர்ந்து கொண்ட அவன் கூட்டாளிகளையும் கட்டச் செல். அவர்களுடைய குமாரர்கள் ஒருவரையொருவர் கொன்று தங்கள் பிரியமானவர்களின் அழிவை அவர்கள் கண்ட பின்பு அவர்களை 70 தலைமுறைகளாக பூமியின் பள்ளத்தாக்குகளில் அவர்களுடைய நியாய தீர்ப்பும் அவர்களுடைய சமாப்தியும் நிறைவேறும் நாள் வரைக்கும், என்றென்றைக்கும் உள்ள நியாய தீர்ப்பு நிறைவேறும் வரைக்கும் இறுக்கமாய்க் கட்டு. அந்நாட்களில் அவர்கள் அக்கினியின் பாதாளத்திற்கும் வேதனைக்கும் நித்தியமாய் சிறைப்படுத்தப்படும் சிறைச்சாலைக்கும் கொண்டு போகப்படுவார்கள். யார் குற்றவாளிகள் என தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அந்நேர முதல் சகல தலைமுறைகளின் முடிவு பரியந்தம் அவர்களுடன் பிணைக்கப்படுவார்கள். நெறிகெட்டவர்களின் ஆவிகளையும் காவலாளர்களின் பிள்ளைகளையும் அழித்துப் போடு. ஏனெனில் அவர்கள் மனித குலத்திற்கு அநியாயம் செய்தார்கள். பூமியின் முகத்திலிருந்து எல்லா அநியாயத்தையும் அழித்துப் போடு. ஒவ்வொரு தீய கிரியையும் முடிவுக்கு வரட்டும். நீதியும் சத்தியமுமாகிய செடி தோன்றட்டும். அது ஆசீர்வாதமாய் விளங்கும். நீதியும் சத்தியமுமான கிரியைகள் என்றென்றைக்கும் சத்தியத்திலும் சந்தோஷத்திலும் நாட்டப்படும். அப்பொழுது நீதிமான்கள் யாவரும் தப்பித்து 1000கணக்கான பிள்ளைகளை பெறும் வரைக்கும் வாழ்வார்கள். தங்கள் இளமையின் நாட்களையும் தங்கள் முதிர்வயதின் நாட்களையும் சமாதானமாய் பூர்த்தி செய்வார்கள். அப்பொழுது பூமி முழுவதும் நீதியுடன் பண்படுத்தப்படும். முழுவதும் மரங்களால் நடப்பட்டு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும். விரும்பத்தக்க மரங்கள் யாவும் அதிலே நடப்படும். அதிலே திராட்ச கொடிகளை நடுவார்கள். அவர்கள் அதிலே நடும் திராட்ச கொடி திராட்ச ரசத்தை ஏராளமாய் கொடுக்கும். அதிலே விதைக்கப்படும் சகல விதைகளிலும் ஒவ்வொரு மரக்காலும் 1000 மரக்காலாய் விளையும். ஒவ்வொரு மரக்கால் ஒலிவ விதையும் 10 குடம் எண்ணெயை கொடுக்கும். பூமியை எல்லா ஒடுக்குதலில் இருந்தும் எல்லா அநீதியிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா தேவபக்தி இன்மையிலிருந்தும் பூமியில் செய்யப்படும் எல்லா அசுத்தத்திலிருந்தும் நீ சுத்திகரித்து பூமியிலிருந்து அவைகளை அகற்றி போடு. மனுபுத்திரர் யாவரும் நீதிமான்களாவார்கள். சகல ஜாதியாரும் எனக்கு ஆராதனை செய்வார்கள். என்னை துதிப்பார்கள். யாவரும் என்னை வணங்குவார்கள். பூமி சகல கரையிலிருந்தும் சகல பாவத்திலிருந்தும் சகல தண்டனையிலிருந்தும் சகல வேதனையிலிருந்தும் சுத்திகரிக்கப்படும். தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் நான் ஒருபோதும் இனி அதின்மேல் அவைகளை அனுப்ப மாட்டேன். அந்நாட்களில் நான் வானத்திலுள்ள ஆசிறந்து அவைகளை பூமியின் மேல் மனுபுத்திரருடைய கிரியைக்கும் பிரயாசத்திற்கும் மேலாக இறங்கி வர பண்ணுவேன். சத்தியமும் சமாதானமும் உலகத்தின் எல்லா நாட்களிலும் மனிதரின் எல்லா தலைமுறைகளிலும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும். இவைகளுக்கு முன்பே ஏனோக்கு மறைக்கப்பட்டிருந்தான். மனுபுத்திரரில் ஒருவரும் அவன் எங்கே மறைக்கப்பட்டிருந்தான் என்றோ அவன் எங்கே தங்கியிருந்தான் என்றோ அவனுக்கு என்ன ஆயிற்று என்றோ அறியவில்லை. அவனுடைய நடவடிக்கைகள் காவலாளர்களோடே சம்பந்தப்பட்டிருந்தன. அவனுடைய நாட்கள் பரிசுத்தவான்களோடே இருந்தன. நானாகிய ஏனோக்கு மகத்துவத்தின் கர்த்தரையும் யுகங்களின் ராஜாவையும் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இதோ காவலாளர்கள் வேதபாரகனாகிய ஏனோக்கே என்று என்னை அழைத்து எனக்குச் சொன்னார்கள். நீதியின் வேதபாரகனாகிய ஏனோக்கே, உன்னத வானத்தையும் பரிசுத்த நித்திய ஸ்தலத்தையும் விட்டுவிட்டு பெண்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டு பூலோகத்து பிள்ளைகள் செய்வது போல செய்து தங்களுக்கு மனைவிகளைக் கொண்ட வானத்தின் காவலாளர்களிடத்தில் போய் அறிவி. அவர்களுக்குச் சொல், நீங்கள் பூமியில் பெரிய அழிவை உண்டு பண்ணினீர்கள். உங்களுக்கு சமாதானமோ பாவ மன்னிப்போ இராது. அவர்கள் தங்கள் பிள்ளைகளில் மகிழ்ச்சி அடைகிறது போலவே தங்கள் பிரியமானவர்களின் கொலையை அவர்கள் காண்பார்கள். தங்கள் பிள்ளைகளின் அழிவை குறித்து புலம்புவார்கள். நித்திய காலமாய் பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் கிடைக்காது.
அப்பொழுது ஏனோக்கு போய், அசாசேலே, உனக்கு சமாதானம் இராது. உன்னை கட்டும்படி உனக்கு விரோதமாய் கடுமையான தீர்ப்பு புறப்பட்டுவிட்டது. நீ போதித்த அநீதியின் நிமித்தமும் நீ மனிதருக்கு காண்பித்த தேவபக்தியின்மையின் கிரியைகள், அநீதி, பாவம் எல்லாவற்றின் நிமித்தமும் உனக்கு சகிப்புத்தன்மையோ வேண்டுகோளோ அருளப்பட மாட்டாது என்றான். பின்பு நான் போய் அவர்கள் எல்லாருடனும் ஒருமித்து பேசினேன். அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். பயமும் நடுக்கமும் அவர்களை பிடித்தது. அவர்கள் மன்னிப்பை பெறும்படி அவர்களுக்காக ஒரு மனுவை எழுதவும் பரலோகத்தின் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் மனுவை வாசிக்கவும் என்னை வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் அது முதல் அவரோடு பேசவோ தாங்கள் குற்றவாளிகள் என தீர்க்கப்பட்ட தங்கள் பாவங்களுக்காக வெட்கப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கவோ கூடாதவர்களானார்கள். அப்பொழுது நான் அவர்களுடைய ஆவிகளை குறித்தும் அவர்களுடைய தனிப்பட்ட கிரியைகளை குறித்தும் அவர்கள் மன்னிப்பையும் நீடிய ஆயுளையும் பெற வேண்டுமென்கிற அவர்களுடைய வேண்டுகோள்களை குறித்தும் அவர்களுடைய மனுவையும் ஜெபத்தையும் எழுதினேன். நான் புறப்பட்டு போய் எர்மோனுக்கு மேற்கே தெற்கிலுள்ள தான் தேசத்திலே தான் நதியின் தண்ணீர் அருகே உட்கார்ந்து நான் தூங்கி போகும் வரைக்கும் அவர்களுடைய மனுவை வாசித்தேன். அப்பொழுது இதோ எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. தரிசனங்கள் என் மேல் இறங்கின. நான் தண்டனையின் தரிசனங்களைக் கண்டேன். வானத்தின் குமாரருக்கு அதை அறிவித்து அவர்களை கடிந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று. நான் விழித்தபோது அவர்களிடத்திற்கு வந்தேன். அவர்கள் எல்லாரும் லீபனோனுக்கும் செனீசருக்கும் நடுவிலுள்ள ஆபேல் சயீலிலே தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டவர்களாக ஒருமித்து உட்கார்ந்திருந்தார்கள். நான் நித்திரையில் கண்ட எல்லா தரிசனங்களையும் அவர்களுக்கு முன்பாக விவரித்துச் சொல்லி நீதியின் வார்த்தைகளை பேசவும் பரலோக காவலாளர்களை கடிந்து கொள்ளவும் தொடங்கினேன்.